இந்த திருமுழுக்கு என்பது பாவத்தை போக்கி நம்மை கடவுளோடும் இந்த திரு அவையிலும் ஒரு அங்கத்தினராக இணைக்கிறது. எனவே தான் நம்முடைய செயல்கள் திருமுழுக்கு பெற்றவர்களுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும். மன்னிப்பது, மறப்பது. நாம் கண்டிப்பாக மன்னிக்கிறோம், மறப்பது கிடையாது. இன்றைய வாசகம் தெளிவாக சுட்டிக்கிறது. பழையதை அவர் நினைத்து பார்க்கவே இல்லை. இயேசு அவர் மன்னித்தார், மறந்தார். ஆனால் தற்போதைய சூழ்நிலையிலும் கூட அந்த மனம் மாற்றத்தை அவர்களால் வெளிப்படுத்த முடியவில்லை. கடைசி வரைக்கும் அலட்சியம் செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அதுதான் செயலில் நாம் காட்ட வேண்டும். செயல்பாடு கண்டிப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்திலே அந்த செயல்பாடு எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு நாம் உயர்த்தப்படுகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய நடவடிக்கைகளிலே நாம் இந்த இறை வார்த்தையை வாழ்ந்து காட்ட வேண்டும். இறைமகன் இயேசுவை வாழ்ந்து காட்ட வேண்டும். இறைமகன் இயேசு எதை அறிவிக்க சொன்னாரோ அது நம்முடைய நடவடிக்கையிலே நாம் இருக்க வேண்டும். ஒரு சிறிய சிறிய செயல்களாக கூட இருக்கலாம். அந்த சிறிய செயல்கள் எப்படி மாற்றம் அடைகிறது? ஒரு சாதாரண செயல்தான். ஒரு கிறிஸ்தவன் என்பதை அந்த மன மாற்றத்தில் காண்பிக்க வேண்டும். பெயர் மாற்றத்திலோ அல்லது வெளிப்புற அடையாளத்திலோ அல்ல. நாம் மனம் மாறியவர்களாக அதை காண்பிக்க வேண்டும். இயேசுவும் அந்த மனம் மாறுங்கள், நற்செய்தி நம்புங்கள் என்றுதான் சொல்லி தன்னுடைய போதனையை ஆரம்பித்தார். எனவேதான் நம்முடைய மனம் மாற்றத்திலே அதை காண்பிக்க வேண்டும். மனம் மாறியதற்குரிய செயல்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும். எனவேதான் நாம் என்றைக்கும் பழையதை நினைத்து பார்க்க கூடாது. கடந்து வந்தது மட்டும்தான். அதை என்றைக்கும் அழிக்க முடியாது, மாற்ற முடியாது. மன்னிப்பு பெறுகிற பொழுது முழுமையாக அது கடவுளால் மறக்கப்படுகிறது.